Hello friends, welcome to my YouTube channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிராமரில் lesson 1. lesson 1 என்னென்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஷார்ட்டாக சொல்லித்தரேன். ஷார்ட்டாக மீன்ஸ் ஈஸியான ஃபார்மில் சொல்லித்தரேன். ஈஸியாக கிராமர் கற்றுக்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ்னு இருக்குது, ரூல்ஸ்னு இருக்குது. தேவையில்லாமல் கிராமரை கஷ்டப்பட்டு கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஈஸியாக நமக்கு புரியுற மாதிரி கற்றுக்கலாம். ஓகே, லெசனுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா he, she, it, they, we, you, I. ஓகேயா, he, she, it, அதுக்கு இந்த இது கூட நம்ம வெர்ப் கூட எஸ் சேர்க்கணும், வெர்ப் ப்ளஸ் எஸ். ஆனால் they, we, you, I கூட நம்ம வெர்ப் மட்டும் சேர்த்தா போதும். ஓகேயா, they, we, you, I கூட நம்ம வெர்ப் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னாலே சென்டென்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னா, எந்த மேனரில் இருக்குன்னா, டெய்லி ஆக்டிவிட்டீஸ் மாதிரி. டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நம்மளோட டெய்லி நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள், வேறு ஹேபிட்ஸ் அந்த மாதிரி. ஜென்ரல் ட்ரூத்னால் உண்மையாக இதான் நடந்திருக்கும் அந்த மாதிரி. ஓகே, இப்போது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஷீ வச்சு பார்ப்போம். ஹீ வாட் எவர். சரியா, she goes to the school. உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். she goes to the school. அவள் ஸ்கூலுக்கு போனாள். இதில் பார்த்தீங்கன்னா வெர்ப் கூட எஸ் சேர்க்கணும். ஷீட்டில் வெர்ப் கூட எஸ் சேர்க்கணும். நோட் பண்ணிங்களா? ஓகே, இப்போ அது இங்கே பாருங்கள். தேவியூ ஐ வச்சு ஐக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஐ ப்ளே ஃபுட்பால். இது என்ன மேனரில் சேருதுன்னு நினைக்கிங்க? ஹேபிட். ஐ ப்ளே ஃபுட்பால், நான் ஃபுட்பால் விளாட்றேன். மீனிங் அது அவனோட ஹேபிட். அவன் ஃபுட்பால் விளாட்றது அவனுக்கு பிடிச்ச விஷயம். இப்போ பாருங்கள், ஐ ப்ளே ஃபுட்பால், ஐ ப்ளே கிரிக்கெட், ஐ ப்ளே வாட் எவர் த ஸ்போர்ட்ஸ் என்ன வேணால் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஐங்கிறது சிங்குலர். ஸோ ப்ளே கூட ப்ளேஸ்ன்னு நான் சேர்க்கலை, எஸ் சேர்க்கலை. ஸோ வாட் ஐ மென்ஷன், தே, வி, யூ, ஐ வெர்ப் மட்டும் சேர்த்தா போது கூட எஸ் சேர்க்க வேண்டாம். ஓகேயா? அடுத்தது ஒரு ட்ரூத் பார்ப்போம். ஜென்ரல் ட்ரூத் ஆர் யூனிவர்சல் ட்ரூத் சம்திங். இதில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் லவ் சாக்லேட். கிட்ஸுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்குங்கிறது ஒரு யூனிவர்சல் ட்ரூத், ஜென்ரல் ட்ரூத். எப்பவுமே அது நேச்சர் தான், அது நேச்சர் அவங்களுக்கு பிடிக்குது. கிட்ஸ் லவ் சாக்லேட். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டுன்னு சொல்லலை, ஒருத்தனை சொல்லலை, கிட்ஸ் ப்ளூரல். அதனால லவ் இதில் நைஸ் சேர்க்கலை. ஓகேங்களா? அடுத்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத் பார்ப்போம். த சன் ரைசஸ் இன் ஈஸ்ட். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், குழந்தைங்களுக்கு கூட தெரியும். சன் ரைசஸ் இன் ஈஸ்ட். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஓகே. இப்போ ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் ஒரு எக்ஸாம்பிள், பேசிவ் வாய்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். நான் டெய்லி எடுக்கிற கிராஸ்டன். ஓகே கைஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் லெசனில் பார்ப்போம்.